அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். யூதா எழுதின நிருபம் ஒரு அதிகாரம் தான் இருக்கு. 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. இங்கே யூதா எழுதும் போது, நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் மகாபரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம்னா ஈஸியா சொல்லிடுவோம். நாங்க அந்த சபை விசுவாசி, இந்த சபை விசுவாசி எல்லாம் சொல்லிடுவோம். அல்லேலூயா. ஆனா யூதா எழுதும் போது, உங்கள் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இதை ஏன் சொல்றாருன்னா பாருங்க, 17வது வசனம், மேலே 17வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? நினைவு கூறணும். எப்போது நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற, தங்களுடைய இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் எல்லாம் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், இவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. அல்லேலூயா. ஜென்ம சுபாவத்தார், ஜென்ம சுபாவம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள், நல்ல ஆவிக்குரிய சபையிலே விசுவாசிகளாகவும் இருக்கிறீர்கள். ஆனா திடீரென்று என்ன உண்டாகும்? ஜென்ம சுபாவம் வெளிப்படும். ஆம்பிள்ளைகள் மனைவி பிள்ளைகளிடத்தில் தங்கள் ஜென்ம சுபாவங்களை வெளிப்படுத்தி சண்டை பண்ணுகிறவர்களாகவும் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார். அப்படியே சகோதரிகளுக்கும் ஜென்ம சுபாவங்கள் வெளிப்படும் போது கோபக்காரர்களாகவும் குறை சொல்லுகிறவர்களாகவும் தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுகிறார்களாக. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்கள். இவரிடத்துல என்ன இல்லை? பரிசுத்த ஆவி. ஜென்ம சுபாவம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களிடத்துல என்ன இல்லை? பரிசுத்த ஆவி. அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு திடீரென்று எனக்கு கோபம் உண்டாக்கிட்டாங்க. கோபத்தை உண்டாக்கதான் செய்வான். பிசாசு எதுக்கு இருக்கிறான்? அல்லேலூயா. நம்மளை சோதிக்கிறதுக்கு தானே பிசாசு இருக்கிறான். அதனாலதான் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே,
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்து. நீங்களோ பிரியமானவர்களே, பிரிந்து போகிறவர்கள் அல்ல, ஜென்ம சுபாவத்தார் அல்ல, ஆவி இல்லாதவர்கள் அல்ல, நீங்களோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்கள் என்ன செய்யணும்? உலகத்தாருக்கு ஒப்பாக ஜென்ம சுபாவங்களை வச்சுட்டு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. எவ்வளவுதான் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே ஏறவில்லை என்று சொன்னால் நாம் ஜென்ம சுபாவத்தர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நமக்குள் இல்லாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் இதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கு யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அதனாலதான் நம்ம விசுவாசத்தினால மகா பரிசுத்தமான விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, பரிசுத்தமான நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசம், அப்படி மகா பரிசுத்தமான விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அப்ப நான் மகா பெரிய பரிசுத்தம், மகா பெரிய விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறோமா? மகா பரிசுத்தமான விசுவாசம் உடையவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது பண்டிகைக்கு ஆலயம் போகிற கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா? இல்ல ஆலயத்திற்கு போவோம் வருவோம், மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிற விசுவாசிகளாய் இருக்கிறோமா? அப்படி இருந்தால் இயேசுவின் பிள்ளையாய் நாம் இருக்க முடியாது. அல்லேலூயா. கலாத்தியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் நம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனால், அல்லேலூயா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரே என்று நாம் ஜெபிக்கிறோமே,
அப்படி கூப்பிடத்தக்கதான ஆவியை, பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் புத்திரராய் இருக்கிறபடியினால் ஆண்டவராகிய இயேசு மகா பரிசுத்தமான விசுவாசத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, பிதாவேன்னு சொல்ல மாட்டாங்க, இயேசுவேன்னு சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவர்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும், நல்ல வேலை வேணும், நிறைய சம்பளம் வேணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்படி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. கேட்கிறதிலே தவறில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரே இதையெல்லாம் எனக்கு தாருங்கள் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் தேவன் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே மேலே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, ரோமருக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். அவ பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யணும்? நடத்தும். அதனாலதான் சில நேரங்களில ஜெபிங்க, வேலைக்கு போறதுக்கு முன்ன ஜெபிங்க, இன்றைக்கு போகும் முன்ன என்ன செய்யுங்க? ஜெபிங்கன்னு நம்ம சொல்றோம். இன்டர்வியூக்கு போன கூட என்ன செய்யணும்? பாஸ் ஆகும். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சா சொல்லுவாங்க, வேலை என்ன செய்யல, வேலையே பிடிக்கல, நின்னுற போறேன். அதனாலதான் நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்பாகவும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இருக்கிற வேலையை விடுறதுக்கு முன்பாகவும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே இருந்துக்க. நீ போக வேண்டுமா, நீ போக வேண்டாமா என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே இருந்து கேட்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக நண்பர்கள் சிலருடைய இல்லங்களுக்கு அவர்கள் வர சொல்லி இருப்பார்கள் ஜெபத்துக்கு. ஆனா நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். பார்த்தா ஆண்டவர் அப்படியே ஒரு வீட்டு வாசலையும் காட்டி அந்த வாசல்ல கதவுல ஒரு பூட்டு தொங்குறதா காட்டுவார்கள். ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுவேன். அவங்கதான் வர சொல்லி இருக்கிறாங்களே, இன்னைக்கு நம்ம போனோமே, இன்னைக்கு மாதிரி போன் பண்ணி எல்லாம் கேட்க முடியாது அந்த நாள்ல. ஹல்லேலூயா. போன் இல்லை. அப்புறம் எப்படியும் போவான்னு கர்த்தர் கொடுத்த சைக்கிள்ல அப்படியே வெள்ள வண்டியை ஓட்டிட்டு அங்க போவேன். போயிட்டு வாசல்ல பார்த்தா என்ன செய்யும்? போட்டு தொங்கிட்டு. அப்புறம் சில நாட்கள் கழிந்து அவர்கள் சந்திக்கும் போது நாங்க அவசரமா என்ன பண்ணிட்டோம், வெளியே போயிட்டு வந்தது, உங்களுக்கு சொல்லவும் முடியலன்னு சொல்லுவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். நம்ம சகோதரிகள் கூட சொல்லுவாங்க, இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னே எனக்கு என்ன செய்யும் தெரியும், இது கிடைக்காதுன்னு தெரியும் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் போய் தான் பார்ப்போமே என்று சொல்லி போனதாக சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய ஆவியினால்
நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். சில நேரங்களிலே பிள்ளைகளை படிக்க வைக்கிறதானாலும் சரி, பிள்ளைகளுக்கு வேலை தேடுகிறதானாலும் சரி, பொறுமையாய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப பிள்ளைகளுக்கும் கோபம் வரும், குடும்பத்தாருக்கும் கோபம் வரும். அல்லேலூயா. பாஸ்டரா இருந்தோம் பேசாம இருக்கிறாரு அப்படின்னு. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லாதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? பேசாம இருக்கு. அப்புறம் அவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த அங்கே போனால் நமக்கு சாதகமா எதுவும் நடக்காது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் என்கிட்ட சொல்ல, அப்புறம் நான் அதை அவங்கள்ட்ட சொல்ல, இங்கே என்ன உண்டாகிறது? ஒரு போராட்டம் உண்டாகிறது. அல்லேலூயா. கோபம் உண்டாகிறது, சண்டை உண்டாகிறது, எல்லாம் உண்டாகும். எல்லா வீட்லயும் நடக்கிறதா? அல்லேலூயா. அதனாலதான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். அப்பதான் நான் தேவனுடைய பிள்ளை. மகாபரிசுத்தமான விசுவாசமுடையவர்களாயிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு தடை, கைப்பிரதிகள் கொடுப்பதற்கு தடை. இதை அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எதிராளிகள் என்ன சொல்லுகிறார்கள்? மதம் மாற்றுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. நாம் ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு கைப்பிரதி அவர்களிடத்திலே கொடுக்கும் போது அவர்கள் எப்படி மதம் மாற முடியும்? நாம் அப்படி மாறி இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆனால் பொய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள். அல்லேலூயா. இப்படி நாட்டிலே குழப்பத்தை வருவிக்க பார்க்கிறார்கள். மதத்தின் பேரால் நாட்டிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள். யாரும் என்ன செய்ய முடியாது? மாற்றி விட முடியாது. பரலோகத்தின் தேவனால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? மாற்றி விடும். அப்போ ஒருத்தன் கிறிஸ்தவனாகிறான் என்றால் அவன் இயேசுவின் பிள்ளையாய் மாற வேண்டும். இயேசுவின் பிள்ளையாய் மாற வேண்டுமானால் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப மகாபரிசுத்தமான விசுவாசம் வரணுமே. மகாபரிசுத்தமான விசுவாசம் வந்தால் அவன் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு காலங்களாகவும் நேரங்களாகும். ஒரு வினாடியில் அதெல்லாம் நடந்து விட முடியாது. அல்லேலூயா. அதனால ஊர்ல எல்லாம் சொல்ற பொய்களை எல்லாம் நீங்க நம்ப வேண்டாம். நீங்க தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்யுங்க? நம்புங்க. அல்லேலூயா. பாருங்க 17ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே. அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாம். பூமி அதன் நிறைவும் கர்த்தருடைய. அப்ப பூமியிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. மகாபரிசுத்தமான விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது நாம் நம்முடைய வாயினாலே இயேசுவை என்ன செய்வோம்? அறிக்கை. அப்ப இயேசுவை அப்படி அறிக்கையிடும் போது எப்படி சொல்லி அறிக்கையிட வேண்டும்?
இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நம்முடைய இதயத்திலே இருக்கிற விசுவாசத்தை வாயினாலே என்ன செய்யறோம்? அறிக்கை. அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே, ரட்சிப்புண்டாகும்படி வாயினாலே என்ன செய்வோம்? அறிக்கை செய்வோம். இப்படி எவ்வளவோ காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா திடீரென்று மதம் மாற்றுகிறார்கள் என்று போய் சொல்லுகிறார். பாருங்க, இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தைய நம்ம எல்கேஜில சேர்க்கிறான்னா ப்ரீ கேஜி சேர்க்கணும், படிக்க வைக்கணும், எல்கேஜி படிக்க வைக்கணும், யூகேஜி படிக்க வைக்கணும். இது மூணும் படிச்சிருக்கிற சர்டிஃபிகேட் என்ன செய்யணும்? 1வது சேர்ற பிள்ளைங்க எந்த ஸ்கூல்ல போடுறோமோ அங்க காட்டணும். இல்லைன்னா அந்த பிள்ளைய 1வது என்ன செய்ய மாட்டாங்க, நீங்க தமிழ் மீடியத்துல சேர்த்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உலகமே எப்படி இருக்கும் போது அப்படியே போனமாம், ஒரு கைப்பிரதியை கொடுத்தமாம், அவர்களை எல்லாம் மதம் மாற்றி விட்டாமா. அல்லேலூயா. எவ்வளவு அழகாக பொய்யை ஜோடிக்கிறார்கள். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். பிசாசானவன் பொய்யனாயிருக்கிறான், அவன் பொய்க்கு பிதாவாயிருக்கிறான். அப்ப பிசாசுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் போய் சொல்லுவாங்க. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அதனால நீங்க ரட்சிப்புக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்று சொல்லும் போது பாவத்தில் இருந்தோம், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், தேவ கோபத்தில் இருந்தோம், இயேசுவால் கிடைக்கிற விடுதலை தான் ரட்சிப்பு. அப்ப பாவத்திலிருந்து இயேசு விடுவித்திருக்கணும், பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுவித்திருக்கணும். நாம் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்குரிய அந்த கோபம், தண்டனை, அதுல இருந்தெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும்? விடுவிக்கப்பட்டிருக்கணும். அப்படி விடுவிக்கப்பட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. கோதுமை தாரேன், சாப்பாடு போடுறேன்னு சொன்னா ஒண்ணு, அதெல்லாம் எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் நல்லாவே இருக்கு. அரசியல்வாதிகள் கூட தங்கள் கூட்டங்களுக்கு வருகிறவர்களுக்கு நல்ல அறுசுவை உணவெல்லாம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதனால சாப்பாடு இருக்க போய் சாப்பிடுவாங்களே தவிர உடனே அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவார்களா, அவர்களை முதல் மந்திரி ஆக்கி விடுவாங்களா? அல்லேலூயா. அதே மாதிரி நினைக்கணும், எல்லா மனுஷரும் நினைக்கணும், எல்லா மனுஷரும் நினைக்கணும். கைப்பிரதி அவங்க கொடுத்த அவங்க உடனே கிறிஸ்தவர்களாய் மாற முடியாது. அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, அவர்கள் தங்கள் ஆவியாத்ம சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கிறது. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல என்ன செய்யாது? நடந்து விட. அது பல வருடங்கள் ஆகலாம். அதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கைப்பிரதியை கொடுத்தோம், ஒரு போன் நம்பரை கொடுத்தோம் என்று கூப்பிட்டு அவர்களுக்கு பரலோகத்தை காட்டி விடலான்னு ஊழியக்காரர்களும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் பலன் என்னது? ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிக்கப்படணும். ஆத்தும ரட்சிப்புன்னா என்னது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம்,
ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருஷத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்க நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் ஆண்டவர் மனுஷனை படைத்தார். அந்த மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்த கனியை நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனா அதுவும் அந்த மரத்தின் கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அதை புசித்தால் நீ சாகவே சாவு. அவர்கள் புருஷனும் மனைவியுமாக அதை என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது பயந்து தோட்டத்தின் விருஷங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. இவ தேவனை விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விலகி போகிறார். தேவனை கண்டு பயம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயம். ஒரு நாளத்தைக்கு முன்ன வரைக்கும் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனோடு கூட என்ன செஞ்சாங்க? நடந்தார்கள், பேசினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், களி கூர்ந்தார்கள், மகிழ்ச்சியாயிருந்தார்கள். அல்லேலூயா. நேற்றைக்கு அதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு விலக்கப்பட்ட விருஷத்தின் கனியை புசித்ததினாலே தேவனுடைய சத்தத்திற்கு பயந்து விருஷங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்கள்? ஒழித்து. இப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சாகவே செத்தார்கள், செத்து போனார். யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சாகிறார்கள். ஆதாமும் ஏவாளும் செத்தது போல சாகிறார்கள். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க அவர்களுக்கு முடியல. பயம். ஆண்டவரை பார்க்கவும் பயம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவும் பயம். இதுதான் ஆத்தும மரணம். அதுதான் இங்கே பேதுரு சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கும் போது மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும்போது இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறீர்கள். நீங்கள் வாயாலே இயேசுவை அறிக்கை செய்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப இந்த ஆத்தும ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? அருமையானதா. அல்லேலூயா. இப்போ ஆத்தும ரட்சிப்பு எப்படி அருமையானதா? எப்படி அருமையானதாச்சு? இயேசுவுக்கு தூரமா இருந்ததா இயேசுவுக்கு பிள்ளைகளாய் மாறும். இயேசுவுக்கு சொந்தக்காரர்களாயிட்டோம். இயேசுவோடு பேசுகிறவர்களாயிட்டோம். இயேசுவோடு நம்முடைய தேவைகளை கேட்கிறவர்களாய் மாறிவிட்டோம். அல்லேலூயா. அதனால இந்த ஆத்தும ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? அருமையானதா இருக்கு. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். சங்கீதக்காரன் சொல்லும் போது பாருங்க, 49ஆம் சங்கீதம் 9ஆம். அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? மிகவும் அருமையானதா இருக்கு. மிகவும் அருமை. இப்படியான ரட்சிப்பு தான் நமக்கு தேவை. இதை சுவிசேஷமாய் அறிவிக்கதான் தேவன் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார், விசுவாசிகளாகவும் வைத்திருக்கிறார். விசுவாசிகளும் இயேசுவை இப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. ஏதாவது உளரக்கூட பாருங்கள், பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்றது வேற. அல்லேலூயா. பாருங்க, பாஸ்டர் என்ன செய்வாரு? ஜெபம் பண்ணுவாரு, சுகமுனைக்கும்னு சொல்றது. இப்ப எத்தனையோ ஆஸ்பத்திரிகளில் எல்லாம் விளம்பரம் பண்றாங்களே. கண் ஆஸ்பத்திரிக்கு அவ்வளவு விளம்பரம் பண்றாங்க.
ஆற்று ஆஸ்பத்திரிக்கு அவ்வளவு விளம்பரம் பண்றாங்க. ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாமும் இயேசு சுகம் கொடுப்பார் என்று சொல்றதிலே ஒன்றும் தவறில்லை. அல்லேலூயா. அதே தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் அருமையானவர்களுக்கு சொல்லலாம். ஆத்தும ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? மிகவும் அருமையானதா இருக்கிறது. அவர்கள் ஆத்தும ரட்சிப்பு மிகவும், அது ஒருபோதும் முடியாது. இந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொண்டால் ஒருபோதும் என்ன செய்யாது, முடிவு வராது. அதனால அருமையான ஆத்தும ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள. அருமையான ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் பவுல் எபேசியருக்கு இப்படியா எழுதுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவரை பற்றும் விசுவாசத்தால், விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் போது அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நாம் ஜனங்களுக்கு போதிக்க கூடாது என்றுதான் பிசாசானவன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. பிசாசானவன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதிபயங்கரமான தந்திரமாய் செயல்பட்டு. அதனால நாம் இதுல காரியத்தில் எப்படி இருக்கணும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கு. தைரியம் உண்டாகிறது. இந்த விசுவாசம் வந்தா யாரும் நம்மளை மிரட்ட முடியாது. இந்த விசுவாசம், மகா பெரிய விசுவாசம் நமக்கு வந்துச்சுன்னா யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, மிரட்ட முடியாது. சின்ன குழந்தைய கூட மிரட்ட முடியாது. பெண்களையும் மிரட்ட முடியாது. ஆண்களையும் மிரட்ட முடியாது. ஊழியர்களையும் மிரட்ட முடியாது. ஏன்னா நமக்கு என்ன உண்டாகிறது, தைரியம். தைரியமும் திட நம்பிக்கையோட இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சேர்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்ப இப்படி மகா பெரிய பரிசுத்தமான விசுவாசம் நமக்குள்ள வரலன்னா இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா. சபைக்கு போய் பிரசங்கம் கேட்பதும் இல்லை, இல்ல யூடியூப் வழி சொல்லப்படுகிற ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கறதுக்கும் மனசு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொன்னா மட்டும் கேட்டுட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அருமையான ரட்சிப்பை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால், அருமையான ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் நமக்கு தைரியம் உண்டாகிறது. தேவனிடத்தில் சேர்கிற சிலாக்கியம், பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் விசுவாசிகள் விசுவாசிக்கிறோம். நல்ல வேலை கிடைக்கணும் விசுவாசிக்கிறோம், நல்லதுதான். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு விசுவாசிக்கிறோம், நல்லதுதான். இப்படி என்னெல்லாம் நமக்கு தேவையோ அவைகளுக்கெல்லாம் என்ன செய்யறோம், விசுவாசி. அது நீங்க விசுவாசிக்காம இருந்தாலும் கூட நடக்கும். அது இயேசுவை விசுவாசிக்காம இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், வேலையும் கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தையும் பிறக்கும். இப்ப இயேசு அறியாதவங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நடக்காமலாம் இருக்கு. அதனால இயேசுவை விசுவாசிக்கும் போது ஆத்தும ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆத்தும ரட்சிப்பின் மூலம் நமக்கு தைரியமும்
தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியவும் நமக்கு. அல்லேலூயா. தேவ ராஜ்யத்திலே சேர்கிற சிலாக்கியம் நமக்கு மிக அவசியம். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். மகாபெரிய விசுவாசம் நமக்குள்ள வரும்போது நமக்கு என்ன வருகிறது? அற்புதங்கள் நடக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிட்டு என்றார். அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அல்லேலூயா. அங்க இருக்கிறது யாரு? இயேசு. அவர் சிருஷ்டிகர், அவர் ரட்சகர், அவர் நம்ம எல்லாம் உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. பிரேத குழிகளில் உள்ள எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அப்ப எல்லாம் உயிரோடு எழும்புவார். அல்லேலூயா. அது தெரிந்தும் இயேசுவே நேரடியாய் வந்தோம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லியும் மார்த்தாள் சொல்லுகிறார். 4 நாள் ஆயிடுச்சு. நாறு இப்ப கல்ற குழிக்கு உள்ள வச்சு 4 நாளா என்ன ஆகும்? நாரதான். இப்ப கூட ஏதாவது ஒருவர் சந்தேகத்துக்கிடமாய் மரித்து போனாருன்னா நீதிமன்றத்துல வழக்கு இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? உத்தரவிடுவாங்க. அந்த பணத்தை தோண்டி எடுத்து என்ன செய்யுங்க? பிரேத பரிசோதனை பண்ணுங்க அந்த டாக்டர். அல்லேலூயா. அப்ப எப்படி இருக்கும்? நாரதான் செய்யும். அல்லேலூயா. அதைத்தான் மார்த்தாள் சொல்லுகிறார். 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே. அதான் ஆண்டவர் சொல்றார், மகாபெரிய மகா பரிசுத்தமான விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ தேவ மகிமையை அவளுக்கு கண்டாது இல்ல. எப்பவுமே மார்த்தாளுக்கு பல பிரச்சனைகள் தான். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு உயிரோட இருக்கிறவங்கள பார்த்தும் கவலைப்பட்டு மரித்ததுக்கு அப்புறம் சொல்லுகிறதா நம்புறதில்லை. உயிரோட இருக்கும் போதுதான் ஏதோ கஷ்டம், பாடு, போராட்டம் தாங்க முடியாம முறுமுறுக்கா, செத்து போன பிறகு மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்புவான்னு சொன்னா என்ன செய்ய முடியல? நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். மார்த்தாள் இன்னைக்கு நிறைய மார்த்தாள்களா நிறைஞ்சு போச்சு. கிறிஸ்தவ உலகத்துல மார்த்தாள்களா நிறைஞ்சு போச்சு. ஆண்களிலேயும் இருக்கிறாங்க மார்த்தாள், பெண்கள்லையும் நிறைய நிறைஞ்சு 100% அவங்களுக்கு புசிக்கணும், குடிக்கணும், நல்லா உடுக்கணும், நல்லா தூங்கணும், சொத்து சேர்க்கணும், அதெல்லாம் தான் தெரியும். வேற பரலோகத்தை பற்றி என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. அல்லேலூயா. இங்கே மார்த்தாள் 4 நாள் ஆயிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. 43ஆம் வசனம். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது, இயேசு கிறிஸ்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது, லாசரு எங்க இருந்தவன்? கல்லறைக்குள்ள இருந்தவன். மரிச்சு அவன் அக்கா சொல்றான் 4 நாள் ஆச்சு. பாருங்க 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத பிள்ளைகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதவனும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும் காலம்.
ஆண்டவர் பார்க்கவா செய்யறாரு, ஆண்டவர் கேட்கவா செய்யறாரு என்று மனம் போல் நடக்கிறவர்களும் ஆண்டுடைய சத்தத்தை உண்மையான ஊழியம் செய்கிறவர்களும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும் காலம் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும். பணக்கார ஊழியன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும். வேற ஜிப்பா வேண்டி போடுற ஊழியக்காரன் ஆண்டுடைய சத்தத்தை நல்ல கோட்டு சுட்டு போடுறவங்களும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும். நிறைய ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிற சபையில உள்ள விசுவாசிகளும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்குங்க. கொஞ்சம் பேர் இருக்கிற சபையில் உள்ள விசுவாசிகளும் கேட்குங்க. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். எங்கே புறப்படுவார்கள்? நன்மை செய்தவர்கள் எங்கே புறப்படுவார்கள்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறப்படுவார்கள். தீமை செய்தவர்கள் எங்கே புறப்படுவார்கள்? பிசாசின் ராஜ்யத்துக்கு புறப்படுவார்கள். அல்லேலூயா. நானோ நீயோ அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கர்த்தருடைய கரத்திலே இருக்கு. அங்க எல்லாம் ஒன்னும் வக்கீல் வச்செல்லாம் வாதாட முடியாது. வசனம் நல்லா சொல்லுது. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் வரும். அல்லேலூயா. வரும். அப்பொழுது நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி, நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினி தண்டனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இப்ப லாசருவே ஆண்டவர் இந்த வசனத்தை நிறைவேற்றி காட்டுகிறார். அல்லேலூயா. உயிரோடு எழுப்பி. அடுத்தபடியாகி பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்கு சுகத்துக்காக வந்து நிற்கிறார். போதும் 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 பாருங்க, என்ன அதெல்லாம் தெரியும். அப்போ அவள் வந்து தொடர்ந்து ஆண்டவரே என் குழந்தைக்கு சுகந்தாரு சுகந்தாருன்னு கேட்கிறார். அப்ப சீசர்கள் சொல்லுகிறார்கள் இவளை அனுப்பி விடுங்க அப்படின்னு. அப்ப பாருங்க 24ஆம் வசனம். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் அனுப்பப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பான, உனக்கு சகாயம் செய்யுங்கவும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அடுத்து அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நல்லதல்ல என்றார். அல்லேலூயா. அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதல்ல. நான் என் பிள்ளைகளுக்காக செஞ்சு வச்சிருக்கிறேன் ஆகாரம். அவங்க இப்ப ஸ்கூல்ல வருவாங்க, இல்ல வேலை முடிச்சு வருவாங்க. இதை எடுத்து ரோட்ல வர நாய்க்குட்டிக்கு போடியதுக்கு முடியாது. அல்லேலூயா. ஆனா அந்த ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை எப்படி அறிக்கை செய்கிறாள்? அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, நீங்க சொல்லுகிறது உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தன் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிய அவ எப்படி சொல்றான்? எஜமான் வீட்டு நாய்க்குட்டியாக மாற்றுகிறாள். அல்லேலூயா. அப்போ நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்லதான். ஆனா இந்த நாய்க்குட்டி
எஜமான் வீட்டிலே வளர்கிற நாய்க்குட்டி. ஹல்லேலூயா. அப்ப எஜமானுடைய அந்த டேபிள்ல இருந்து விழுகிற துணிக்கைகளை என்ன செய்யும்? நாய்க்குட்டி தின்னவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மகா பெரிய பரிசுத்தமான விசுவாசம். இப்படிதான் நம்மளை உண்மையா அறிக்கை செய்யணும், ஏமாற்றதா அறிக்கை செய்யக்கூடாது. காரியம் நடந்ததும் ஆண்டோடைய கழுத்தை பிடிச்சு என்ன செய்யக்கூடாது? தள்ளி விட. நல்ல உண்மை உள்ளவர்களா இருந்து ஜெபிக்க, உடனே காரியம் வாய்க்கும். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விட துணிக்கைகளை. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள், இதான் மகா பெரிய. நீ கேட்ட உடனே ஆண்டவர் உடனே கொடுக்க மாட்டார், கேட்டுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டா கேட்டு இருக்கணும், நேரங்காலம் வரும்போது கொடுப்பாரு. ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடன் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். ஹல்லேலூயா. குருடர்கள் இயேசு எங்க போனால் அவருக்கு பின்னால ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே. அப்ப நிறைய தடவை தூரங்க கூப்பிட்டோம் ஆண்டவருக்காக. உடனே இயேசு இருக்கிற வீட்டுக்கு வந்தாங்க. இயேசு இருந்த வீட்டுக்கு அவங்க போனாங்க. அங்கேயும் போய் என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனே. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், என்னால் உங்களை சுகப்படுத்த வல்லமை உண்டு என்று, உங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? நாங்க விசுவாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. உடனே இயேசு என்ன சொன்னார்? அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் கண்களை தொட்டார். அவர் கண்களை தொட்டாரே சுகம் ஆயிரும். ஆனா இங்க என்ன சொல்றார்? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். ஹல்லேலூயா. நம்ம நிறைய விசுவாசத்தை பற்றிய செய்திகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனா மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பற்றி நம்ம என்ன செய்யல, கேட்க. இன்னைக்கு இந்த செய்தியின் மூலம் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறித்து என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஏன்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் இன்றைக்கு தேவநாமம் தூஷிக்கும்படியாய் மதுவான பிரியர்களாயும் உலகத்துல செய்யக்கூடாத எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்கிறவர்களாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்க. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக அல்ல 30 வருடங்களுக்கு முன்பாக உங்களை நீங்கள் திரும்பி பாருங்கள், பின்னிட்டு பாருங்கள். ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். அப்ப எல்லாம் இருந்து எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்போம், எவ்வளவு ஸ்தோத்திர பலி செலுத்தி இருப்போம். அப்புறம் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருப்பாரு. நம்ம கையின் பிரயாசங்களை எல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு, ஆசீர்வதி. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை தொடர்ந்து கடைபிடிக்காமல் போனதனால் எத்தனை பேருக்கு கஷ்டம், நஷ்டம், வேதனை, துக்கம்.
அனுபவிக்கிறார்களா? அனுபவிக்கலையா? அனுபவிக்க. அதனால மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டையும் பண்ணக்கூடாது, விட்டு விலகவும் கூடாது. ஹல்லேலூயா. இப்படியாய் நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபு எழுதின நிருபம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் வளரும் போது இப்ப அவருக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? சிநேகிதர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் சிநேகிதர்களாய் இருக்கிறோம். உலகத்துல நல்ல நண்பர்கள் இருந்தா கூட நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இங்க இயேசு ஆபிரகாமுக்கு யாரானார்? சிநேகிதனானார். எப்படி ஆபிரகாமுக்கு சிநேகிதனானார் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. 75 வயதுல ஆண்டவன் சொல்லுகிறார், சாராள் மூலம் உன் சந்ததி என்ன ஆகும்? பெருகும் என்று சொல்லுகிறார். இடையில என்னென்னலாமோ பண்றார். தமஸ்கூரானாகி எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான் என்றெல்லாம் சொல்றார். ரொம்ப புலம்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா விசுவாசம் இதயத்திலே இருந்து கொண்டே இருந்தார். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நிச்சயமா ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார்? பிள்ளை கொடுப்பார் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த விசுவாசியாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்துல வல்லவனானான். அதனால அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டான். தேவன் அவனுக்கு சிநேகிதன். ஹல்லேலூயா. நம்ம உலக சிநேகிதர்களை எல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் நம்மளை விட வசதியில அதிகம் ஆயிடுச்சுன்னா சிநேகம் போயிடும். ஹல்லேலூயா. ஒரு 500 ரூபாய் நீங்க கை மாத்தா கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லை கொடுக்கறதுக்கு. மனைவிக்கு தெரிஞ்சா என்ன போடுவான்? சத்தம் போடுவான்னு சொல்லி விட்டுருவாங்க, கழட்டி விடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. ஆபிரகாமுக்கு உண்மையான சிநேகிதனாகவே இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ எவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவன் இருந்தாதான் நித்திய ராஜ்யம் போக முடியும். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அவைகளே. அப்படி இருந்து உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வருகிறதற்கு உங்களுக்கு
மனதில்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, வேதத்தை வாசிங்க, ஆராய்ந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒன்றானமே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது. இயேசுவை அறிய. இயேசு யார் என்று அறியணும். இயேசு நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறவரா தீர்க்க மாட்டாரா? தீர்க்கிறவர்னு அறியணும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவரா செய்யாதவரா? அற்புதம் செய்கிறவர் என்று நீங்க அறியணும். இயேசு வல்லமை உள்ளவரா வல்லமை இல்லாதவரா? வல்லமை உள்ளவர். எல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன செய்யணும்? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசு. தொல்லை மிகும் இவ்வுலகில் விசுவாசிகள். இதுதான் விசுவாசி. இயேசு அறியணும். அவர் வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், வானங்களிலே சிங்காசனத்தை சாபித்து சர்வத்தையும் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சாதாரண நமக்கு அளவுக்கு நம்மளை விட ஒரு 3 இன்ச்சு பெரியவரோ சின்னவரோன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அவர் சர்வத்தையும் படைத்த தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களுக்கு உயரங்களும் அவருடைய. அல்லேலூயா. அதனால தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். அல்லேலூயா. நம்ம தாழ்ந்து கிடக்கும் போது நம்ம நினைக்கிறார். அதை அறிஞ்சிருக்கிறீங்களா? நம்ம எவ்வளவு தாழ்ந்து கிடக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் நம்மை நினைக்கிறார். 136ஆம் சங்கீதத்திலே நீங்க அதை வாசிக்கும் போது கடைசியில 4 வசனம் வாசிக்கும் போது வரும். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று. தாழ்ந்து கிடக்கிறவங்க நினைக்காது. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய். பாட்டு சும்மா பாடுறான். பாட்டுன்னா அவங்க இஷ்டத்துக்கு பாட முடியுமா? வார்த்தை தான், என்னுடைய வார்த்தை தான் பாட்டாது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியும் போது நித்திய ஜீவனை. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரடி உளவாய் உலகத்தில் அன்பு கோர்த்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை, அவர்கள் நித்திய ஜீவனை நிச்சயமாய் அடைவார்கள். இந்த உலகத்திலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார். அதனால பரிசுத்தமான மகா பெரிய விசுவாசமுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமாய் இந்த வார்த்தைகளின்படியே தேவன் நம்மை ஆசீர்வதித்து வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, அப்பா, நீங்களோ மகா பரிசுத்தமான விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறது. இதுதான் சொல்லுகிறபடி மகா பெரிய பரிசுத்தமான விசுவாசத்திலே நாங்கள் வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஜென்ம சுபாவங்களும் ஆவி இல்லாதவர்களுமாய் இராதபடிக்கு மகா பெரிய பரிசுத்தமுடையவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் இந்த வார்த்தையினால் மன்னிக்கப்படவும், இந்த வார்த்தையின்படி நடக்கவும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் தாருங்க, நல்ல பலம் தாருங்க, நல்ல ஆரோக்கியம் தாருங்க. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்படி செய்யும். ஆண்டவரே, ஐஸ்வர்யம் கனவுமாலே வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து விசுவாசத்திலே வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றைக்குமாயிருப்பதாக. Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா விசுவாசத்திலே வளர உங்களுடைய யாருக்கு உதவி செய்வார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.